அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் நாடே இப்பொழுது கிடுகிடுத்து போய் கிடக்குது நண்பர்களே. நேற்றைய தினம் பாகிஸ்தானின் மீது திடீரென பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதுல 70க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்திருக்குது. இந்த தாக்குதலை நடத்தியது யாரு? இதுல இந்தியாவுடைய கை, குறிப்பாக நம்முடைய ரா அமைப்புடைய கை இருக்குதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது நண்பர்களே. அதை தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு பாகிஸ்தான் வகையறுத்தாலுமே கூட அது பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மாகாணமான பலூச்சிஸ்தான்ல தனிநாடு கேட்கிற அமைப்பான இந்த BLA நடத்தின மிக பயங்கரமான தாக்குதல் தான் அது. ஒரே சமயத்துல அந்த மாகாணத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹைவேயை சீன நாடு போட்ட ஒரு மிகப்பெரிய ஹைவே நண்பர்களே. அது அந்த ஹைவேல போற டிராபிக் எல்லாம் குறுக்காட்டுறாங்க இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க. அங்க குறுக்காட்டின போது இருந்த பயணிகள் பஸ் இருக்குது இல்லையா, அந்த பஸ்ல இருக்கிறவங்களெல்லாம் கீழே இறங்க சொல்லி அதில் ஒவ்வொருத்தரோட ஐடி கார்டையும் செக் பண்ணி பலூச்சிஸ்தானை சேர்ந்தவங்களை தனியாக அனுப்பிவிட்டு அதில் பாகிஸ்தானுடைய பிற பகுதிகளை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, குறிப்பாக பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவங்களை தனியாக நிறுத்தி அவங்கள இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, அந்த இடத்துல மட்டும் 23 பேரை கொண்டிருக்கிறாங்க இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இது நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் இதே போல பல இடங்கள்ல சம்பவங்கள் நடந்திருக்குது. இந்த சம்பவம் நடந்ததுல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அங்க பயணிகள் ரயிலை நிறுத்தி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற பலரையும் அவங்க சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சீனர்கள் செய்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா, பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ஏகப்பட்ட சீன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த CPEC திட்டம் இருக்குது இல்லையா, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் திட்டம், அந்த திட்டத்தில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் கட்டப்பட்ட கட்டிடங்கள், சின்ன சின்ன டேம்கள் போன்றவற்றையெல்லாம் கூட இவங்க நேற்று தாக்கியிருக்கிறாங்க. ஒரே சமயத்தில் இப்படி பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் பல இடங்கள்ல அப்படி கோஆர்டினேட்டட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த அட்டாக்கை நடத்தி இருக்கிறாங்க இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. அந்த தாக்குதல்கள்ல தான் 70க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்களை இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சேர்ந்தவங்க கொண்டிருக்கிறாங்க. இதுல 14 இராணுவத்தினரும் அடங்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல வேணும். ஒரு ஹைவேவை இவங்க பிளாக் பண்ணி மக்களை இறக்கி செக் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க வந்த ராணுவ ட்ரக்கின் மீது இவங்க தாக்குதல் நடத்தி அதுல 14 ராணுவத்தினரை கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி நேற்றைய தினம்னு பார்த்து எதற்கு இப்படி ஒரே சமயத்தில் பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் பலூச்சிஸ்தான் மாகாணத்தை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு விடுதலை போராட்ட தலைவரான நவாப் அக்பர் புக்தி அப்படிங்கிறவருடைய 18வது நினைவு நாள் அப்படிங்கிறத நாம் இங்க குறிப்பிட வேணும். அவருடைய நினைவு நாளை போற்றும் விதமாக பாகிஸ்தானுக்கு எதிராக தாங்க மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ள வேணும் நண்பர்களே. கண்டிப்பாக இந்த பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மாகாணம். அந்த மாகாணம் இந்திய பாகிஸ்தான் விடுதலையின் போதே பாகிஸ்தானோடு நாங்கள் செல்ல விரும்பவில்லை, நாங்கள் இந்தியாவோடு இணைய விரும்புகிறோம்னு சொன்ன ஒரு மாகாணம். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பிரிட்டிஷ்காரங்களோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருந்த இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மாதிரியான இடங்கள் எல்லாம் நேரடியாக இந்தியாவில் இணைஞ்சிருச்சு. இது போக நூற்றுக்கணக்கான பிரின்ஸ்லி ப்ராவின்சஸ் இருந்தது. அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொன்னாங்க. அந்த ஸ்டேட்ஸ் தனியாக ஒரு ராஜ்யமாக அரசர்கள் ஆண்டது அல்லது ஜமீன்தார்கள் ஆண்ட மாகாணங்கள். அவை தனியாக
அரசர்கள் ஆண்டு வந்த மாகாணங்கள் அது எல்லாமே வந்து இங்கிலீஷ்காரனுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு தனி ராஜ்யம் நடத்திக்கிட்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம கேரளாவில் இருக்கிற திருவாங்கூர் சமஸ்தானம், தமிழ்நாட்டில் இருந்த புதுக்கோட்டை சமஸ்தானம், இதெல்லாம் அந்த மாதிரியான சமஸ்தானங்கள் தான். இப்படி நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள் இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. ஒன்று நீங்கள் இந்தியா கூட சேர்ந்துக்கலாம், இல்லை நீங்கள் பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் சுதந்திர நாடாக கூட உங்களை பிரகடனம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வழங்கப்பட்டது. அந்த ஆப்ஷன் வழங்கப்பட்ட போது பல மாகாணங்கள் இந்தியாவுடைய பிராந்தியத்திலிருந்து பலதும் இந்தியாவோடு சேர்ந்தது, சிலதெல்லாம் வந்து பாகிஸ்தானோட சேர்ந்தது. இந்தியாவுடைய மையப்பகுதியில் இருந்த ஹைதராபாத் ப்ராவின்ஸ், அந்த ஹைதராபாத் சமஸ்தானம் வந்து ஒரு நவாப் ஆண்டுகிட்டு இருந்தாரு. அது ஒரு தனி சமஸ்தானமாக இருந்தது, பிரிட்டிஷாருடைய நேரடி கண்ட்ரோல்ல வரல. அவங்க வந்து நாங்க பாகிஸ்தான் கூட இணைய போறோம், இணைய விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துக்கோங்க. அதே போல அந்த பலூச்சிஸ்தான் மாகாணம் வந்து பாகிஸ்தானுடைய அந்த கடைசியில் இருக்குது, ஈரானுடைய பார்டர்ல வருது இந்த பலூச்சிஸ்தான் மாகாணம். அந்த மாகாணம் இந்தியாவோடு இணைய விருப்பம் தெரிவித்தது. ஆனால் நம்முடைய முதல் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாகிஸ்தானோட அந்த சைடில் இருக்கிற மாகாணத்தை நாம் எப்படி இணைச்சிக்க முடியும், அது ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள் அப்படின்ட்டு அவர் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை. அதற்கு பிறகு பாகிஸ்தான் இராணுவம் தன்னுடைய படையை அனுப்பி அதை தன்னோட இணைச்சிக்கிச்சு. இப்படிப்பட்ட ஹிஸ்டரியை கொண்டிருக்குது இந்த பலூச்சிஸ்தான் மாகாணம். அது மட்டும் இல்லை, பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் வாழ்கிற முஸ்லிம்கள் இருக்காங்களா, அவங்க பெரும்பாலானவர்கள் சுன்னி முஸ்லிம் குரூப்பை சேர்ந்தவங்க. அதே சமயத்தில் இந்த பலூச்சிஸ்தான் மாகாணம் பெரும்பகுதி பாகிஸ்தானில் இருக்குது, ஒரு சின்ன பகுதி ஈரான்லையும் இருக்குது. ஈரானில் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த நாடு வந்து ஒரு ஷியா முஸ்லிம் மெஜாரிட்டி நாடு. அந்த நாட்டில் இவங்க வந்து ஒரு சுன்னி முஸ்லிம் மைனாரிட்டியாக போயிடுது. அதனால் அவங்களுக்கு அங்கேயும் பிரச்சனைன்றாங்க. பாகிஸ்தானில் சேர விரும்பாதனால இவங்கள ரொம்பவுமே பாகிஸ்தான் போட்டு படுத்துவதாக சொல்லப்படுது. அதில் மெயின் காரணம் என்ன அப்படின்னா, பலூச்சிஸ்தான் மாகாண மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பலூச்சிஸ்தான் மாகாணம் வந்து பயங்கர ரிசோர்ஸ் ரிச், அங்கே வந்து தங்கச் சுரங்கம் இருக்குது, வைரச் சுரங்கம் இருக்குது. இது மட்டும் இல்லை, அங்கே பலவிதமான இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்குது. ஆனால் அதையெல்லாம் பாகிஸ்தான் சுரண்டி கொண்டு பலூச்சிஸ்தான் மக்களை ஒரு வறுமை கோட்டுக்கு கீழேயே வச்சிருக்குது. பலூச்சிஸ்தான் மக்களுக்கு இதனால எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் போயிடுச்சு. அப்படிங்கிற கடுப்புல தான் இப்பொழுது பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை எழுப்பி பல தசாப்தங்களாக இது ஓடிட்டு இருக்குது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த தாக்குதல்கள் பெரிய அளவில் வெடிக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக சீனர்கள் பெரிய அளவில் உள்ள வந்ததில் பலூச்சிஸ்தான் மக்கள் பயங்கர கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு புறம் நடந்திருக்க, பாகிஸ்தான் என்ன சொல்றது தெரியுமா, இந்த பலூச்சிஸ்தானில் இத்தனை பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமே இந்தியா தான். இந்தியாவோட ரா அமைப்பு தான் பலூச்சிஸ்தானில் போய் இந்த மக்களை தூண்டி விடுது, அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குது அப்படின்னெல்லாம் பலவாறாக சேற்றை வாரி இந்தியாவின் மீது தூத்துது. ஆனால் பாதுகாப்பு வல்லுநர்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து என்னைக்குமே இவங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பாகிஸ்தான் சொல்கிற இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகளை, தீவிரவாதிகளை பயிற்சி பண்ணி எல்லை தாண்டியெல்லாம் உள்ள அனுப்பும்போது இந்தியாவுடைய கை மட்டும் என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு வல்லுநர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இன்னொரு பாதுகாப்பு வல்லுநர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் பாகிஸ்தான் என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு கனவு கண்டு கொண்டிருந்ததோ அதையெல்லாம் இப்போ தான் நாட்டிலே அது பார்க்குது. எவ்வளவு தீவிரவாத பிரச்சனைகளை இந்தியாவுக்குள்ள செய்யணும்னு நினைச்சதோ அதையெல்லாம் ஏன் அதை விட பன்மடங்கு இப்பொழுது பாகிஸ்தானுக்குள்ளேயே தீவிரவாத தாக்குதல்கள் நடக்குது அப்படின்னும் முன்பு ஹிலாரி கிளின்டன் ஒரு முறை பாகிஸ்தான் சென்ற போது அவர் சொன்ன ஒரு விஷயத்தை மீண்டும் அந்த பாதுகாப்பு வல்லுநர் நினைவுபடுத்துறாரு. அது என்ன அப்படின்னாக்க, நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, காலை சுற்றிய பாம்பு கடியாமல் விடாது அப்படின்னு. அந்த மாதிரி அவர் ஹிலாரி கிளின்டன் என்ன சொன்னார்னா, பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்துனீங்கன்னா அது என்னைக்கு இருந்தாலும் உங்களை
கொட்டத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதைத்தான் இப்பொழுது பல பாதுகாப்பு வல்லுநர்கள் நினைவுபடுத்துகிறாங்க பாகிஸ்தானுக்கு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாகிஸ்தானுக்கு இது அழிவு காலம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. பொருளாதார ரீதியில் பாகிஸ்தான் படு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த நாட்டில் கலவரமும் பயங்கரமாக வெடிச்சிருக்குது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.